2019 பொள்ளாச்சி பாலியல் வழக்கின் விசாரணை முடிவு பெற்றதனை அடுத்து தீர்ப்பை இன்று மே 13 கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி வழங்கினார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேருக்கும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்புடன் சாகும் வரை ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை வரவேற்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பகிர்ந்துள்ளார். அதில் அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழகத்தையே விளக்கிய பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கில் சம்பந்தப்பட்ட 9 குற்றவாளிகளுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கிய கோவை மகளிர் நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பை மனதார வரவேற்று மகிழ்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அந்த கொடூர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து பெண்களின் கண்ணீருக்கும் கதறல்களுக்கும் சட்டம் செவிசாய்த்து நீதியை நிலைநாட்டியுள்ளது என்பதை நினைக்கையில் புதிய நம்பிக்கை பிறக்கிறது, மனம் நிம்மதியடைகிறது. பெண்களை வெறும் சதை பிண்டங்களாக பாவித்து அவர்களை மிரட்டி தங்கள் விருப்பத்திற்கு எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி படைக்கலாம் என தெரியும் சிலரின் ஆணாதிக்க மனப்போக்கினை இதுபோன்ற தீர்ப்புகள் தூள் தூளாக உடைத்தெறியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற பாடலை பள்ளி முதலே படித்துணர்ந்து வரும் இந்நாட்டில் தங்கள் இச்சைக்காக பெண்களை பாலியல் வேட்டையாடும் மனித மிருகங்கள் சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. அதை நீதி காத்த இந்நல்லுலகம் வேடிக்கை பார்க்காது. அப்பாவி பெண்களை தவறாக படமெடுத்து அவர்களை பெல்டால் அடித்து தங்கள் ஆசைக்கு அடிப்படைய வைத்த அந்த கொடூரர்களின் கைகளில் இனி ஆயுள் வரை சிறை கம்பிகளை எண்ணி ஓய்ந்து போகட்டும். இவ்வாறு அவர் கூறியுள்ளார்.